கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 180 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு அட்டகோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வட்டகோண பகுதியை வந்து நம்ம இப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 180 டிகிரினா உங்களுக்கு ஈக்குவலாகவே வரும். நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன், உங்களுக்கு புரியுது. இப்படி இந்த இடத்துல வந்து 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ரோல் பண்ணி கூம்பாக்கிட்டாங்களாம். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ரோல் பண்ணி பண்ணோம்னா இது வந்து எல்லு. இந்த 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 இதில் கூம்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இது வந்து 6, இது எல்லுன்னு தெரியும். அப்போ இந்த ரேடியஸ் தான் இங்கே 7ன்னு வந்திருக்கும். இந்த 6 தான் நம்ம ஃபைன் பண்ணணும். 6 எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வட்டகோண பகுதி எல்லுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இது கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்கலாம் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. கேபிட்டல் எல்லோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா θ/360 2πr. ஓகேவா? அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். தீட்டா கொடுத்துட்டாங்க 180 × 360 2 × 22/7 இன்ட்டு ஆரும் கொடுத்துருக்காங்க 7. 7 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம், இந்த 2மே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 22ன்னு வருது. ஸோ இந்த எல் வந்து எதுக்கு ஈக்குவல்னால் இதை அப்படியே மடித்து பண்ணும்போது இந்த ரவுண்டாக வந்துடும். ஓகேவா? அதுதான் வந்து சர்க்கம்ஃபெரன்ஸ் ஆஃப் த கோன். கோனோட சர்க்கம்ஃபெரன்ஸு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 22ன்னு. ஸோ இதுலேருந்து 2 × 22/7 இன்ட்டு ஆர். ஏன்னா நம்மளுக்கு ஆர் வேணும் ஃபார்முலா. ஏன்னா கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா πrl. ஓகேவா? அதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஆர் வேணும். அதுதான் இப்போ ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். 22வா? இந்த 22 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் வந்து 7/2. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பையோட வேல்யூ 22/7, ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் 7/2. எல்லுன்றது ஒன்றும் இல்லை, அந்த ரேடியஸே தான். இங்கே எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ரேடியஸ் தான் இங்கே வந்து எல்லாம் மாறிடுச்சு. இப்போது அது 7 × 7. ஓகேவா? இப்போ இந்த 7 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 11 × 7 வந்து 77 வரும். ஓகேவா? அப்போது இந்த ஏரியா வந்து எவ்வளோ, கோனோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77 தான் இந்த சம்மோட ஆன்சர்.